ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் எக்ஸாமினர், ஜூனியர் பிலிப், சீனியர் பிலிப், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், கார்டனர், இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட போஸ்டிங் கீழே வந்துட்டு நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குண்டான எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து இன்னும் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஏன் பப்ளிஷ் பண்ணலை, ஏன் டிலே ஆகுது, எப்போ வந்து இந்த எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோ நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஹெச்சி எக்ஸாம் டேட் வந்து ஏன் தள்ளி போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஹெச் அப்ளிகேஷன் டேட்டை வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 போஸ்டிங்க்குமே, அதாவது டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி அசிஸ்டன்ட், கிளீனர், ஒர்க்கர், ஸ்வீப்பர், வாட்ச்மேன், மசால்ச்சி, எக்ஸாமினர், ஜூனியர் பிலிப், ப்ராசஸ் ரைட்டர், இந்தமாரி இருக்கிற எல்லா போஸ்டிங்க்கும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 1 வீக் வந்துட்டு மறுபடியும் வந்து டைம் கொடுத்து மறுபடியும் அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த 1 வீக்ன்றது 1 வீக் கிடையாது கட்டாயமாக. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல்லான் டேட்டே வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க, 3 days கொடுத்தாங்க. ஸோ இந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் வந்து அங்கேயே வந்து நமக்கு வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை இங்கே தான் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது இந்த ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம ஏகப்பட்ட பேர் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணியிருப்போம், அதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஃபில்அப் பண்ணியிருப்போம், அதுவும் கம்யூனிட்டி வைஸாக ஃபில்அப் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது மல்டிபிள் டைம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது நமக்கு இன்னும் வரவே இல்லை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூலை எண்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு கட்டாயம் வந்துடும். ஸோ இதை அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ப்ரிப்பரேஷன், ஹால் டிக்கெட் பப்ளிஷ். ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது. ஆனால் வேலைகள் வந்து சில வேலைகள் பேரலாக நடக்கலாம், சில வேலைகள் பேரலாக நடக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து 1 by 1 தான் நடக்க முடியும். உதாரணமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் யார் யாருக்கெல்லாம் ஹால் டிக்கெட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ஸோ இந்தமாரி வந்து சில ப்ராசஸ் வந்து 1 by 1 தான் நடக்க முடியும், சில ப்ராசஸ் வந்து டெஃபினட்டாக வந்து பேரலாக நடக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ப்ரிப்பரேஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு சின்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏக்கில் வந்து தமிழ் வந்து தமிழில் தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதை வந்து இங்கிலீஷில் கூட எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போனா டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து இங்கிலீஷ்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் தமிழில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் எல்லா சென்டருக்குமே போயிடுச்சா அப்படின்றத என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டேட்டா அப்ராக்சிமேட்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் எக்ஸாம் சென்டர் வந்து அலோகேஷன். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. அது மட்டும் இல்லை, அந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்துட்டு அவங்க மேன் பவரும் கொடுக்கணும். ஸோ இந்த 2 தான் பெரிய விஷயம். ஸோ இந்த 2ஆல தான் மோஸ்ட்லி டிலே ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஏன் வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டேட் வந்து நான் பப்ளிஷ் பண்ணாமல் டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஃபேக்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நமக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் ஆல்ரெடின்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ ஜூலை எண்டு இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துடும். இப்போ எக்ஸாம் எப்போ தான் வரும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஆகஸ்ட் கட்டாயம் வந்துடும், ஆகஸ்ட் எண்டில் வந்து வந்துடும். இல்லை அப்படின்னா ஒஸ்ட் கேஸ் தான், நான் சொல்கிறது எல்லாமே டிஃபைன்டு ஒஸ்ட் கேஸ் தான், செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வரும். ஆனால் செப்டம்பர் தள்ளி போகிறதுக்குன்றது சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மோஸ்ட் ப்ராபபிளி ஆகஸ்ட் வந்துடும், ஆகஸ்ட் மந்த்லேயே வந்துடும். அஃபிஷியலாக இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்த உடனே நமக்கு வந்து ஓரளவு வந்துட்டு டேட் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். அது மட்டும் இல்லை, என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, டேட் எப்போ இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஆகஸ்ட்ல இருந்தாலும் சரி, செப்டம்பரில் இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்றது ஒரு சின்ன போஸ்டிங் கிடையாது, இது ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்கு. ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, சில அகாடமிக்ஸ்லேயே வந்துட்டு இதுக்காக வந்து கிளாஸஸ் கோச்சிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வேலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து எந்த ஒரு போஸ்டிங்னாலும் சரி, உதாரணமாக டிரைவர், காப்பியஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கிளீனர், ஒர்க்கர், மசால்ச்சி, ஸ்வீப்பர், வாட்டர்மேன், எக்ஸாமினர், ஜூனியர் பிலிப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்தமாரி இருக்கிற எல்லா போஸ்டிங்க்குமே வந்துட்டு நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் கட்டாயம் வாங்கிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிலபஸ் கவர்டு தான். இந்த வீடியோவில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.